الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وتولى عنهم وقال يا أسفا على يوسف وابيضت عيناه من الحزن فهو كظيم قالوا تالله تفتأ تذكر يوسف حتى تكون حرضا أو تكون من الهالكين قال إنما أشكو بثي وحزني إلى الله وأعلم من الله ما لا تعلمون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நிலைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் மனிதர்களுடைய நிலைமைகளை, மனிதர்கள் நாளுக்கு நாள் அவர்கள் சந்திக்குகின்ற நிலைகளை ஒரே நிலையாக அல்லாஹு தஆலா வைக்காமல் அந்த நிலைகளை மாற்றக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். உயிருள்ளவர்களுக்கு மரணத்தை கொடுக்கின்றான். ஆரோக்கியமாக வாழக்கூடியவர்களுக்கு நோயை கொடுக்கின்றான். செல்வத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு சில போது வறுமையை கொடுக்கின்றான். சந்தோஷமாக வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கவலைகளை ஏற்படுத்துகின்றான். எனவே நிலைமைகளை மாற்றக்கூடியவனாக, காலங்களை மாற்றக்கூடியவனாக, செலுத்தக்கூடியவனாக, நிர்வகிக்கக்கூடியவனாக அல்லாஹு தஆலா இருக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் அவன் மாற்றுகின்ற நிலைமைகளில் ஒன்றுதான், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் திடீரென்று நோய்களை கொடுத்து விடுவான். அல் குர்ஆனில் 25 நபிமார்களுடைய வரலாற்று சுருக்கத்தை அல்லாஹு தஆலா பேசுகின்ற நேரத்தில் குறிப்பாக 4 நபிமார்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட பலகீனத்தை, அவர்களுக்கு ஏற்பட்ட நோய்களை, உடல் ரீதியான வருத்தங்களை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். குர்ஆன் 2 விதமான நோய்களை பேசுகின்றது. ஒன்று மனித உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள், பொறாமை, வஞ்சகம், விரோதம், குரோதம், நயவஞ்சகத்தன்மை, மோசடி, இது போன்ற மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள்.
மனித உள்ளத்தில் ஏற்படுகின்ற நோய்களை பற்றித்தான் குர்ஆன் மிக அதிகமாக பேசுகின்றது. ஏன்? மனித உள்ளத்தில் ஏற்படுகின்ற நோயினால் ஒரு மனிதன் ஈருலகத்திலும் தோல்வி அடைகின்றான், நரகத்துக்கு தகுதியானவனாக மாறுகின்றான், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்பட்டவனாக மாறுகின்றான் உள்ளத்தில் ஏற்படுகின்ற நோயினால். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கள், அது உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற நோய்களுக்கு நிவாரணம் என்று சொன்னார்கள். குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள், ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர். அந்த குர்ஆன் உள்ளத்தில் ஏற்படுகின்ற உங்களை நரகத்துக்கு இட்டுச் செல்கின்ற மிக பயங்கரமான, உங்களை அழிவின் பால் இட்டுச் செல்கின்ற அந்த நரகத்துக்கு உள்ளத்தில் ஏற்படுகின்ற நோய் காரணமாக இருக்கிறது. குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள், உள்ளத்தில் இருக்கின்ற அந்த நோய்களுக்கு நிவாரணம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், ஷிஃபா கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா இரண்டாவது குர்ஆனை சொல்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மனித உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய். நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். 4 நபிமார்களுடைய நோயை, பலகீனத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். அந்த நபிமார்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கவில்லை, அவர்களுடைய உடம்பிலே நோய் ஏற்பட்டது, உள்ளத்திலே நோய் இருக்கவில்லை. கண்ணியமானவர்களே, அல் குர்ஆன் நோயை பற்றி பேசுகிறது, நோயுடைய வகைகளை பற்றி பேசுகிறது, நோயாளிகளை பற்றி பேசுகிறது. நோயாளிகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற, அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டிருக்கின்ற நலவுகளையும் சலுகைகளையும் வெகுமதிகளையும் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. 4 நபிமார்கள் அவர்களுடைய நோயை குர்ஆன் பேசுகிறது. அவர்கள் நோயாளிகளாக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது. நோய் என்பது ஒரு மனிதனை அழிப்பதற்காக, ஒரு மனிதனை இல்லாமலாக்குவதற்காக வழங்கப்படக்கூடிய ஒன்றல்ல. ஒரு மனிதனுடைய பாவங்களை போக்கி, அந்த மனிதனுடைய பாவங்கள் இல்லாத நேரத்தில் அவனுடைய மறுமையுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக அல்லாஹ்வினால் வழங்கப்படக்கூடிய ஒன்றுதான் இந்த நோய். அது சாபம் அல்ல, கோப பார்வை அல்ல. நோய் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கிறது. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனில் பொறுமைக்கு உதாரணமாக, சகிப்பு தன்மைக்கு உதாரணமாக, நமூனாவாக அல்லாஹு தஆலா நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பேசுகின்றான். நிஅமல் அப்த், அல்லாஹ் சொல்கிறான், அவர் ஒரு நல்ல மனிதர். இன்னா வஜத்னாஹு ஸாபிரா, அவர் ஒரு பொறுமைசாலி என்று அல்லாஹ்வுடைய புகழுக்கு தகுதியானவர்களாக நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மாறுகிறார்கள். கண்ணியமானவர்களே, 14 வருடங்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெளியே போக முடியாது. அவர்களோடு இருந்தவர்கள் எல்லாம் அவர்களை விட்டுவிட்டு ஓடிவிடுகிறார்கள். அவர்களோடு வாழ்ந்த மனைவிமார்கள் கூட அவர்களை விட்டுவிட்டு ஓடுகின்ற அளவுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உடம்பில் ஒரு நோய் ஏற்பட்டது. ஆனால் உள்ளத்தில் நோய் இருக்கவில்லை, உள்ளத்தில் நயவஞ்சகம் இருக்கவில்லை, உள்ளத்தில் பொறாமை இருக்கவில்லை, உள்ளத்தில் வெறுப்புணர்ச்சி இருக்கவில்லை, உள்ளத்தில் குரோதம் இருக்கவில்லை. உடம்பெல்லாம் காயம், உடம்பெல்லாம் ஸ்டீல், உடம்பெல்லாம் ஸ்தலம், நாற்றம் ஏற்படுகிறது. உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த முடிவை, அந்த நோயை, அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டை சகித்தார்கள், பொறுத்தார்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாவினால் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நிஅமல் அப்த், அவர் மிக சிறந்த ஒரு மனிதன், நல்ல மனிதன். இன்னஹு அவ்வாப்,
நாவினால் அல்லாஹுடைய பெயரை சொல்லக்கூடியவராக நோயோடு வாழ்கிற போது அவர் இருந்தார் என்று அல்லாஹு தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை புகழ்கின்றான். 14 வருடங்கள் நோயோடு இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதே போன்று நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோயை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். உடம்பில் ஏற்பட்ட நோயை பேசுகின்றான், உள்ளத்தில் அல்ல. நபிமார்களுடைய உள்ளத்தில் நோய் கிடையாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனது மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இழந்து விடுகிறார்கள். சிறுபிராயத்தில் மகன் காணாமல் போய்விடுகிறார். மகன் மீண்டும் வருவார், மகனை நான் காண்பேன் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். தனது காலத்தை அழுகையிலே செலவழிக்கின்றார்கள், கவலையோடு வாழ்கிறார்கள். எந்த அளவுக்கு அழுகை என்றால் குர்ஆன் பேசுகிறது, அவருக்கு ஏற்பட்ட அந்த சோதனையின் காரணத்தினால், அவருக்கு ஏற்பட்ட அந்த கவலையின் காரணத்தினால் அவருடைய 2 கண் பார்வைகளும் சென்று விடுகிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்திலே மனித உடம்புக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய நிஅமத் கண் பார்வை என்பது. கவலையின் காரணத்தினால், அழுகையின் காரணத்தினால், சோதனையின் காரணத்தினால் 2 கண் பார்வைகளையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இழந்து விடுகிறார்கள். குர்ஆன் அவர்களுடைய அந்த கண்ணில் ஏற்பட்ட அந்த நோயை, பார்வையை இழந்த அந்த நோயை குர்ஆன் பேசுகிறது. அதே நேரத்தில் அவர்கள் அழுது 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 கண் பார்வையை இழந்ததை போன்று அவர்களுடைய உடம்பெல்லாம் பலவீனமாகி விடுகிறது. கவலையின் காரணத்தினால் அவர்கள் மெலிந்து விடுகிறார்கள், பலவீனமாக மாறிவிடுகிறார்கள். எந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துரோகம் செய்தார்களோ, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாலடைந்த கிணற்றிலே போட்டார்களோ, அந்த அளவு கல்லஞ்சம் படைத்த தன்னோடு பிறந்த ஒரு சகோதரனை கிணற்றில் போட்டு அழித்து விட வேண்டும் என்ற அளவுக்கு கல்லஞ்சம் படைத்த அந்த சகோதரர்களே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கவலையை பார்த்து, நோயை பார்த்து, அழுகையை பார்த்து அவர்கள் கவலைப்படுகிறார்கள். குர்ஆன் பேசுகிறது, காலு தல்லா தஃப்தவு தذ்குரு யூசுப், சொல்கிறார்கள் அந்த சகோதரர்கள் சொல்கிறார்கள், 10 பேர்களும் சொல்கிறார்கள், வாப்பா இடத்திலே வந்து சொல்கிறார்கள், வாப்பாவுடைய கண்ணீரை பார்த்து சொல்கிறார்கள், வாப்பாவுடைய நோயை பார்த்து சொல்கிறார்கள், தஃப்தவு தذ்குரு யூசுப், இன்னும் நீங்கள் யூசுஃபை ஞாபகம் செய்து கொண்டுதான் இருக்கிறீர்களா? இன்னும் நீங்கள் யூசுஃபை மறக்கவில்லையா? யூசுஃபுடைய ஞாபகத்தில் நாளுக்கு நாள் நீங்கள் பலகீனம் அடைந்து கொண்டு போகிறீர்கள். உங்களுடைய கண் பார்வையை இழந்து விட்டீர்கள். இப்போது உடம்பும் பலகீனமாகிவிட்டது. ஹத்தா தகூன ஹரதன் அவ் தகூன மினல் ஹாலிகீன். தந்தையே, தன்னோடு பிறந்த சகோதரன் அழிந்து விட வேண்டும் என்று விரும்பியவர்கள் தந்தையை பார்த்து கவலைப்படுகிறார்கள், தந்தையுடைய நோயை பார்த்து கவலைப்படுகிறார்கள், தந்தையுடைய பலவீனத்தை பார்த்து கவலைப்படுகிறார்கள். சொல்கிறார்கள், ஹத்தா தகூன ஹரதன், தந்தை அவர்களே, நீங்க அழுது அழுது நீங்க நோயாளியாக ஆகிடுவீங்க, நோயாளியாக ஆகிட்டீங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நோயாளியாக இருந்தார்கள், நோயோடு இருந்தார்கள், துக்கத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதை குர்ஆன் பேசுகிறது. மேலும் அந்த பிள்ளைகள் சொல்கிறார்கள், அவ் தகூன மினல் ஹாலிகீன், கவலையின் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நோயினால் நீங்கள் மரணித்து விடுவீர்களோ, எங்களை விட்டும் பிரிந்து சென்று விடுவீர்களோ என்று நாங்கள் பயப்படுகிறோம் என்று அந்த 10 பிள்ளைகளும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிற போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை குர்ஆன் பேசுகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்தில் கவலை இருந்தது, உடம்பில் நோய் ஏற்பட்டது, ஆனால் உள்ளத்தில் நோய் ஏற்படவில்லை. உள்ளம் சுத்தமாக இருந்தது, உள்ளம் பரிசுத்தமாக இருந்தது, உள்ளம் புனிதமாக இருந்தது. சொன்னார்கள், கால இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், எனது கவலை, எனது நோய், எனது துயரம்,
எனது பலகீனத்தை நான் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறேன். இந்த நோயை தந்த ரப்புல் ஆலமீன், இந்த கவலையை தந்த ரப்புல் ஆலமீன் இந்த நோயையும் கவலையையும் போக்குவான் என்று ஈமானிய வார்த்தைகளை தனது பிள்ளைகளை பார்த்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா இரண்டாவதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோயை குர்ஆனிலே பேசுகின்றான். மூன்றாவது கண்ணியமானவர்களே, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பாக்கியம் அற்றவர்களாக இருக்கிறார்கள். மனைவி ஒரு நோயாளி, குழந்தை பெற முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். மனைவியுடைய நோய். அவர்களும் அல்லாஹ்விடத்திலே குழந்தை பாக்கியத்தை கேட்டு அழுது கவலைப்பட்டு கவலையோடு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆவை செய்கிறார்கள். தனக்கு ஏற்பட்ட நோயை பலகீனத்தை அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நோயாளிகளை சந்திப்பதற்காக சென்றால், நோயாளிகளை சந்திக்கின்ற போது நீங்கள் நோயாளிகளுக்கு துஆ செய்வதை போன்று நோயாளிகளிடத்திலே உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக துஆ செய்யுமாறு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நோயாளியுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். பல முறை துஆ செய்தார்கள் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே. அவர்கள் கேட்டதை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அல்லாஹ்விடத்தில் தனது நோயை சொல்கிறார்கள், தனது பலகீனத்தை சொல்கிறார்கள். இன்னி வஹனல் அஸ்மு மின் வஷ்தஅல அர்-ரஅஸு ஷைபா வலம் அகும் பிதுஆஇக ரப்பி ஷகியா. சொல்கிறார்கள், யா அல்லாஹ், நான் முதுமை அடைந்து விட்டேன், எனது முடியெல்லாம் நரைத்து விட்டது. முடி நரைத்தவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரைத்த முடிகளை நீங்கள் பிடுங்க கூடாது, பிடுங்க வேண்டாம். அது ஒரு முஃமினுடைய ஒளி என்று சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய பிரகாசம் என்று சொன்னார்கள். ஏன்? அல்லாஹு தஆலா நரைத்த முடி உள்ள ஒருவர் துஆ செய்கின்ற போது அவருடைய துஆவை நிராகரிப்பதற்கு, அவருடைய துஆவை தட்டுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஷ்தஅல அர்-ரஅஸு ஷைபா, யா அல்லாஹ், என்னுடைய முடியெல்லாம் நரைத்து விட்டது, முதுமை அடைந்து விட்டேன். வஹனல் அஸ்ம், என்னுடைய எலும்பெல்லாம் பலகீனமாகிவிட்டது, என்னுடைய எலும்பெல்லாம், மூட்டுக்கள் எல்லாம், உடம்பில் இருக்கின்ற எலும்புகள் எல்லாம் பலகீனம் அடைந்து நான் நோயாளியாக மாறிவிட்டேன், முதுமையை அடைந்து விட்டேன். எனது துஆவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், உன்னிடத்திலே நான் துஆ செய்து கொண்டிருக்கிறேன் ரப்பே என்று கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா நன்மாராயத்தை சொல்கிறான். 80-90 வயதுகளை அடைந்த அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நாங்கள் ஒரு குழந்தையை தருவோம், ஒரு பிள்ளையை தருவோம். அந்த பிள்ளைக்கு பேர் வைத்து அல்லாஹ் சொல்கிறான், இஸ்முஹு யஹ்யா, அவருடைய பேர் யஹ்யா. பேர் வைத்து அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றான். இது அல்லாஹு தஆலா நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய நோயை, பலகீனத்தை, உடம்பில் ஏற்பட்ட பலகீனத்தை, உடலில் ஏற்பட்ட நோயை அல்லாஹ் குர்ஆனிலே பேசி இருக்கின்றான். நான்காவது கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் பல்வேறுபட்ட சோதனைகள், பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். சொன்னார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வைதா மரித்து ஃபஹுவ யஸ்பீன். அல்லாஹ்வை பற்றி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சமூகத்துக்கு சொல்லுகிற போது என்ன சொன்னார்கள்? வைதா மரித்து ஃபஹுவ யஸ்பீன், நான் நோயாளியாக மாறிவிட்டால் என்னுடைய நோய்களுக்கான ஆரோக்கியத்தை, மருந்தை, ஷிஃபாவை அல்லாஹ் எனக்கு கொடுக்கிறான் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். எனவே கண்ணியமானவர்களே, நோய் என்பது எங்களுடைய பாவங்களை அழிப்பதற்கு, எங்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்துவதற்கு அல்லாஹு தஆலா நோயை தருகிறான். ஆனால் அந்த நோயுடைய நேரத்தில் நாம் எதை பேசுகின்றோம், எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்கின்றோம்,
அதை வைத்துத்தான் அல்லாஹு தஆலா அந்த நோய் ரஹ்மத்தா அல்லது அந்த நோய் அதாபா என்பதை முடிவு செய்கின்றான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா ஒரு அடியானை நேசித்து விட்டால் அந்த அடியானை நோயின் மூலம் அல்லாஹ் சோதிப்பான். ஃபஇன் ரதிய ஃபலஹு ரிதா வஇன் சகித ஃபலஹு சுஹ்த். அந்த நோயுடைய நேரத்தில் யார் அல்லாஹ்வுடைய முடிவை ஏகமனதாக ஏற்றுக்கொள்வார்களோ, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை கபூல் செய்து கொள்வார்களோ, ஃபலஹு ரிதா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். வமன் சகித ஃபலஹு சுஹ்த். யாரு எனக்கு எப்ப பார்த்தாலும் நோய், எப்ப பார்த்தாலும் எனக்கு வருத்தம், அல்லாஹ் என் மீது இரக்கம் இல்லையா, அல்லாஹ் இருக்கிறானா என்று யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய முடிவுக்கு மாற்றமான வார்த்தைகளை பேசுவார்களோ, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபலஹு சுஹ்த், அவர்களுக்கு அந்த நோய் சாபமாக மாறும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு காரணமாக மாறும் என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய வீடுகளில், எங்களுடைய குடும்பங்களில், எங்களுடைய ஊர்களிலே நோயாளிகள், பலவீனர்கள் இருப்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு காரணம். அந்த நோயாளிகளுடைய பரக்கத்தினால் நாம் உண்டு கொண்டிருக்கிறோம். பாப்பாவுடைய நோயினால் பிள்ளைகள் சாப்பிடுகிறார்கள், தாயுடைய நோயினால் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான். சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மதீனாவிலே சொன்னார்கள், எனக்கு நோயாளிகளை காட்டுங்கள், நோயாளிகளை எனக்கு சொல்லுங்கள், நோயாளிகளை சந்திப்பதை நான் விரும்புகின்றேன். ஏன் தெரியுமா? ஃபைன்னமா துன்சரூன் வ துர்ஸகூன பிதுஆஃபாயிக்கும். உங்களிலே வாழ்கின்ற நோயாளிகளுடைய பரக்கத்தினால், பலவீனமானவர்களுடைய பரக்கத்தினால் தான் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய ஆகாரம், ரிஸ்குடைய கதவு திறக்கப்படுகிறது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோயாளிகள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. அல்லாஹு தஆலா அவன் வகுத்த சட்ட திட்டங்களில் கூட நோயாளிகளுக்காக வேண்டி அல்லாஹ் மாற்றங்களை கொண்டு வருகிறான். அல்லாஹ்வுடைய சட்டத்தை நோயாளிக்காக வேண்டி அல்லாஹ் மாற்றுகின்றான். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் உது செய்ய வேண்டுமாக இருந்தால் தண்ணீரினால் உது செய்ய வேண்டும். இதுதான் உலகம் படைக்கப்பட்ட நாள் தொடக்கம் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சட்டம். கட்டாயமான குளிப்பை தண்ணீரினால் தான் குளிக்க வேண்டும், கட்டாயமான வுதுவை தண்ணீரினால் தான் செய்ய வேண்டும். அதே ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறார், இன் குன்தும் மர்தா அவ் அலா சஃபர், நீங்கள் நோயாளிகளாக இருந்தால், உங்களால் தண்ணீரை பாவிக்க முடியாதவர்களாக நீங்கள் நோயாளிகளாக மாறிவிட்டால், தண்ணீரை பாவிப்பது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு பாதிப்பாக அமையும், உங்களுடைய நோயை அதிகப்படுத்தும், உங்களுடைய உடம்பை பலகீனப்படுத்துமா? அல்லாஹ் சொல்கிறான், மண்ணினால் நீங்கள் தயமம் செய்யுங்கள். சட்டத்திலே மாற்றத்தை கொண்டு வருகிறான். இமாம் ஜமாஅத்தாக சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதே நேரத்தில் ஒரு நோயாளி கடுமையான நோயோடு இருக்கிறார், பள்ளிவாசலுக்கு வர முடியாது, அவருக்கு வீட்டில் சொல்லலாம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நோயாளிக்கு உதவியாக ஒருவர் இருக்கிறார், நோயாளிக்கு மருந்து கொடுப்பதற்காக, நோயாளியை குளிப்பாட்டுவதற்காக, நோயாளியுடைய ஆடைகளை மாற்றுவதற்காக, நோயாளிக்கு உதவியாக இருக்கக்கூடியவர் கூட இமாம் ஜமாஅத்துக்கு வராமல் வீட்டிலே சொல்லலாம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். ஏன் சகோதரர்களே, சில போது நோய்கள் அதிகரிக்கின்ற போது ஜும்ஆவை கூட விடலாம், ஜும்ஆவை கூட விடலாம் என்று இஸ்லாம் சலுகை தந்திருக்கிறது. நோயாளிகள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். ஹஜ் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, செல்வம் இருக்கிறது, ஆனால் அவருடைய உடம்பில் பலகீனம், அவர் நோயாளியாக இருக்கிறார் என்றால் நேரடியாக சென்று அவரால் அந்த ஹஜ்ஜை செய்யாமல் அதற்கு பகரமாக இன்னும் ஒருவரை அனுப்பலாம் என்று ஹஜ்ஜுடைய சட்டத்தில் கூட அல்லாஹ் சலுகையை நோயாளிகளுக்கு கொடுத்திருக்கின்றார். ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டிய ஒருவர் தலைமுடிகளை அகற்றக்கூடாது, ஹஜ்ஜுடைய கடமையை முடிக்கும் வரைக்கும் தலைமுடிகளை அகற்றக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அமன் கான மின்கும் மரீதன் அவ் பிஹி அதம் மின் ரஅஸி ஃபஃபிதியத்து மின் ஸியாமின் அவ் ஸதகத்தின் அவ் நுஸுக். நீங்கள் இஹ்ராம் கட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், தவாஃப் செய்யாமல், சஃபா மருவாவில் ஓடாமல், அரஃபாவில் தரிக்காமல் உங்களுடைய முடிகளை நீங்கள் களையக்கூடாது என்ற சட்டத்தை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிற போது என்ன சொல்கிறான்? நீங்கள் இஹ்ராம் கட்டியவுடன் உங்களுடைய தலையிலே ஒரு வருத்தம் ஏற்பட்டு விடுகிறதா, பாரிய ஒரு நோய் ஏற்படுகிறதா, தலையில் முடி இருப்பது உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறதா, தலையிலே உங்களுடைய தலையில் பேன் கடிக்கிறது,
உங்களுடைய தலையிலே பேன் கடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பேன் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறதா, வருத்தமாக இருக்கிறதா, நீங்கள் நோயாளியாக இருக்கிறீர்களா? நீங்கள் ஹஜ்ஜுடைய கடமையை முடிப்பதற்கு முன்னால் உங்களுடைய முடிகளை கூட உங்களால் வலித்துக் கொள்ளலாம், வெட்டிக் கொள்ளலாம். ஏன்? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நீங்கள் நோயாளிகளாக மாறிவிட்டீர்கள் என்று அந்த முடியை வலிக்குகின்ற சட்டத்தில் கூட அல்லாஹு தஆலா நோயாளிகளுக்கு சலுகையை கொடுத்திருக்கின்றான். நோன்பென்பது வருடத்துக்கு ஒரு மாதம் நாங்கள் பிடிக்கக்கூடிய ஒன்று. அந்த நோன்பில் கூட அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நோன்பாளிகளாக, நீங்கள் தொடர்ச்சியாக நோயாளிகளாக இருக்குகின்ற போது அந்த நோன்பை உங்களால் பிடிக்க முடியாத நிலை அந்த அளவுக்கு உங்களுக்கு நோய் ஏற்பட்டால் நீங்கள் அந்த நோன்பை விட்டு ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உகர், வேறொரு தினத்திலே அந்த நோன்பை நீங்கள் கலா செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய சட்டத்தில் கூட அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் சலுகைகளை கொடுத்திருக்கிறான் நோயாளிகளுக்காக வேண்டி. பொதுவாக ஆண்கள் பட்டாடை அணிவதை, பட்டாடை உடுப்பதை இஸ்லாம் ஹராம் என்று பேசுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் வருகிறார். அவருடைய உடம்பெல்லாம் காயம் ஏற்பட்டிருக்கிறது, சொறி ஏற்பட்டிருக்கிறது, குஷ்டரோகம் ஏற்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு அனுமதி கொடுத்தார்கள். இஸ்லாத்திலே ஹராமாக்கப்பட்ட பட்டாடையை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். பட்டாடை அணிவதனால் உங்களுக்கு ஏற்பட்ட சொரிச்சல் இல்லாமல் போகுமாக இருந்தால், உங்களுடைய நோய் இல்லாமல் போகுமாக இருந்தால், அல்லாஹ் ஹராமாக்கிய பட்டாடையை கூட உங்களுக்கு அணியலாம் என்று ஒரு நோயாளியின் மதிக்கப்பட வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சஹாபி தொழுகை நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொழுகையிலே நீண்ட சூறாக்களை ஓதிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னால் நோயாளிகள் தொழுது கொண்டிருக்கிறார்கள், பலவீனர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் ஏற்படுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் தொழுவிப்பதாக இருந்தால், இமாமாக நிற்பதாக இருந்தால், பின்னால் நிற்கின்ற மஅ்மூம்களுடைய நிலைமைகளை புரிந்துதான் நீங்கள் இமாமத்து செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்கள் நீண்ட சூறாக்களை ஓத வேண்டாம். பின்னால் நோயாளிகள் இருக்கிறார்கள், வயோதிபர்கள் இருக்கிறார்கள், பலவீனர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் அறிந்தால் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகின்ற குர்ஆனுடைய நீண்ட வசனங்களை கூட நீங்கள் விட்டுவிட்டு சின்ன சின்ன சூறாக்களை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்? பின்னால் சொல்லக்கூடியவர்களின் நோயாளிகள் இருக்கலாம், பலவீனர்கள் இருக்கலாம், வயோதிபர்கள் இருக்கலாம். தொழுகையுடைய சூறாக்களை கூட சுருக்கிக் கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளுடைய விடயத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நோயாளிகளை உபசரிப்பது, அவர்களுக்காக நாம் செலவழிப்பது, அவர்களை கண்காணிப்பது, அவர்களுடைய விடயத்திலே கருசனை காட்டுவது இஸ்லாம் வழிகாட்டிய ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதர்கள் செய்கின்ற எந்த அமல்களும் அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, மலக்குமார்களுக்கு எந்த ஒரு கடமையும் கிடையாது. அப்படி இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியாக இருக்கிறார்கள், உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ செய்வதற்காக வேண்டி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரோக்கியத்துக்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானலோகத்திலே இருந்து உலகத்துக்கு வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோயை அல்லாஹ் விசாரிக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விசாரிக்கின்றார்கள். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் ஒரு நோயாளியை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி செல்வார்களோ அவர்கள் அந்த நோயாளியை நோய் விசாரிக்கும் காலமெல்லாம் சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையிலே, சுவர்க்கத்துடைய தோட்டத்திலே அவர்கள் மேய்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் காலையில் ஒரு நோயாளியை நோய் விசாரிப்பதற்காக செல்வாரோ மாலை நேரம் வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் அந்த நோயாளியை நோய் விசாரிக்கக்கூடிய நபருக்காக துஆ செய்கிறார்கள், இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். மாலையில் அவர் நோய் விசாரித்தால் காலை சுபஹுடைய நேரம் வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் அந்த நோயாளியை சந்தோஷப்படுத்தக்கூடிய, நோயாளிக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய, நோயாளியை நோய் விசாரிக்கக்கூடிய மனிதருக்கு 70,000 மலக்குமார்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் நோயுடைய வகைகளை பேசுகிறது,
நபிமார்களுடைய நோயை பேசுகிறது. நோயாளிகளுக்கு அல்லாஹ் வழங்குகின்ற சலுகைகளை குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. கடமைகளில் கூட, சட்டங்களில் கூட அல்லாஹு தஆலா மாற்றங்களை கொண்டு வருகிறான். பத்ர் யுத்தத்துடைய நேரத்திலே போராட வேண்டிய தேவை இருக்கிறது. தைரியசாலிகள், செல்வந்தர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். காசோடு வருகிறார்கள், பணத்தோடு வருகிறார்கள், தயாராக வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸ்மானே, அல்லாஹ்வுடைய கடமை போரில் ஈடுபட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, கடமை. ஆனால் உங்களுக்கு அனுமதி கிடையாது. என் காரணம், உங்களுடைய மனைவி ருக்கையா நோயாளியாக படுக்கையிலே இருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய பாதையில் கூட போராடுவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. உங்களுடைய நேரத்தை நீங்கள் மனைவியோடு செலவழிக்க வேண்டும். மனைவியுடைய ஆரோக்கியத்துக்காக, மனைவியுடைய ஆறுதலுக்காக, மனைவியுடைய சுகத்துக்காக நீங்கள் அல்லாஹ்வுடைய கடமையை விட்டுவிட்டு போகுங்கள் என்று அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்கவில்லை, அதற்கான அனுமதியை கொடுக்கவில்லை. ஏன்? மனைவி நோயாளி என்பதற்காக வேண்டி. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எனவே நோயாளிகளுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும். அது பெற்றோர்களாக இருக்கலாம், தாய்மார்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவிமார்களாக இருக்கலாம். அல்லாஹ் நோயாளிகளுடைய உணர்வுகளை மதிக்கின்றான், அவர்களை கண்ணியப்படுத்துகின்றான், அவர்களை உயர்த்துகின்றான், அவர்களுக்கான சலுகைகளை அல்லாஹ் வழங்கி இருக்குகின்றான். எனவே மனிதர்கள் என்ற அடிப்படையிலே மனிதர்கள் நோயாளிகளாக மாறுவது, ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள் நாளை நோயாளிகளாக மாறிவிடுவார்கள். உலகத்துடைய இயல்பை நியதியை அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான். எனவே அந்த நோயாளிகளுக்கு தேவைப்படுவது ஒரு மனிதனுடைய அழகான வார்த்தைகள், ஆறுதல் வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள். அந்த நல்ல வார்த்தைகளை சொல்வது, ஆரோக்கியத்தை வலியுறுத்துவது, அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது இபாதத் என்று இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்கின்ற போது நோயாளியுடைய தலைக்கு பக்கத்திலே உட்காருவார்கள். ஏன் தெரியுமா? இந்த நோயாளியை என்னுடைய வார்த்தையினால் கூட நான் நோவினைப்படுத்தக்கூடாது, சத்தமாக பேசினால் அவருக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் நோயாளிகளை நோய் விசாரிப்பார்களோ அப்போதெல்லாம் நோயாளியுடைய தலைக்கு பக்கத்திலே உட்காருவார்கள். நோயாளிக்கு முன்னால் சத்தமாக பேசுவதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. நோயாளிகளை தப்பித்து விடக்கூடாது, வெறுத்து விடக்கூடாது, நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும். நீங்கள் நோயாளிகளை சந்திப்பதற்காக சென்றால் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? நீங்கள் நோயாளிகளை சந்திக்கக்கூடிய நேரத்தில் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு வானவர்கள், மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோயாளிகளை சந்தித்தாலும் அவர்கள் சொல்வார்கள், லா பஅஸ் தஹூருன் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம். இது ஒரு சின்ன விஷயம், சின்ன நோய், அல்லாஹ் சோமாக்கிடுவான், அல்லாஹ் ஆரோக்கியத்தை தருவான், உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளை சந்திக்கின்ற போது நன்மாராயம் சொல்வார்கள், அவர்களுக்காக துஆ செய்வார்கள். நோயாளிகளிடத்திலே நீங்கள் துஆவையும் பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன்? அவர்கள் சோதிக்கப்பட்டவர்கள், சோதிக்கப்பட்டவர்களுடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, வீட்டிலே பெற்றோர்கள் நோயாளிகளாக இருக்கலாம், மனைவி நோயாளியாக இருக்கலாம், பிள்ளைகள் நோயாளிகளாக இருக்கலாம். இதை பாரமாக, சாபமாக நாங்கள் கருதி விடாமல் அதை ஒரு பாக்கியமாக நாங்கள் கருதி அவர்களுடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக, அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவர்களாக, அவர்கள் மூலம் உலகத்திலும் பரக்கத்தையும் மறுமையில் மக்பிரத்தையும் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.